வணக்கம் பிள்ளைகள். இன்றைய தினத்திலும் ஒரு புதிய பாடத்தினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க இன்னைக்கு நாங்கள் என்ன படிக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு? ஆமாம், நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. சரி, இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற பாடம் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கொள்வோம். எனது குடும்பத்திற்காக கடவுளுக்கு நன்றி. நான் விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் கடவுள் ஒரு அழகான குடும்பத்தை, நம்மளுடைய கடவுள் ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி. நம்ம ரொம்ப நேசிக்கிற ஏசப்பாக்கு கூட ஒரு அழகான குடும்பம் இருந்தது உங்களுக்கு தெரியும் தானே? அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒரு அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்துல அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, மாமா, மாமி, நம்ம எல்லாருமே இருக்கலாம். சில வேலைகளை இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இவங்களை யாராவது ஒருத்தர் இருந்தா கூட அது அந்த அந்த சந்தர்ப்பத்துல நம்ம என்ன நினைச்சு கொள்ளணும்னு சொன்னா, கடவுள் நம்ம மேல இருக்கிற அன்பின் காரணமாக நமக்கு ஒருவரையாவது கொடுத்திருக்கிறார் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு. சரி பிள்ளைகள், கடவுள் அழகான குடும்பத்துல வளர்ந்தவர் நமக்கும் ஒரு அழகான குடும்பத்தை தந்திருக்கிறார். அதே மாதிரி வேதாகமத்துல நிறைய அழகான குடும்பங்களை பற்றியும் பேசப்பட்டிருக்குது இல்லையா? அதுல ஒரு அழகான குடும்பத்தை பற்றி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். மோசே. எத்தனை பேருக்கு மோசையை பத்தி தெரியும்? பரவாயில்ல பிள்ளைகள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாமே இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, மோசையினுடைய அழகான குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மோசே பிறக்கிற காலத்துல மோசையினுடைய நாட்டு ராஜா ஒரு சட்டம் போட்டிருந்தாரு. எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் அவங்கள அழிச்சு போடணும், அவங்கள கொலை செய்திடணும். ஆண் பிள்ளைகளுக்கு அந்த நாட்டுல வளர முடியாது அந்த காலத்துல. இப்படி ஒரு காலத்துல தான் மோசே அப்படின்ற ஆண் குழந்தை பிறந்தார். மோசேனுடைய அம்மா அப்பா பெயர் உங்களுக்கு தெரியுமா? மோசேனுடைய அம்மா பெயர் யொக்கபெத்து, அப்பா பெயரு அம்ராம். இப்ப யொக்கபெத்து அம்ராமுக்கு அரசன் போட்டிருக்கின்ற இந்த சட்டம் போட்டிருக்கின்ற காலத்துல தான் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தாங்க. இப்ப மோசேனுடைய அம்மா யொக்கபெத்துக்கு அந்த ஆண் குழந்தையை அழிச்சு போடுறதுல விருப்பமே இல்லை. அவர் மோசே பிறக்கிற நேரம் ரொம்ப அழகான ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ரொம்ப மறைச்சி ஒளிச்சு மோசையை எப்படியாவது வளர்த்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி மோசைக்கு ஒரு அண்ணா ஒரு அக்காவும் இருந்தாங்க. அண்ணா பேரு ஆரோன், அக்கா பேரு மிரியாம். இப்ப இவங்களோட மோசே சின்ன காலத்துல வளர்ந்து வர நேரம் கொஞ்ச காலம் போயிடுச்சு. உங்க வீட்டுல எத்தனை சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க? தம்பி தங்கச்சி இருக்கிற நேரம் வீடு அமைதியா இருக்குமா? அவங்க அழுவாங்க, அவங்களுக்கு பசி, அவங்களுக்கு பேச முடியாது. அப்ப அவங்க எல்லாத்தையுமே அழுதுதான் சொல்லுவாங்க, இல்லைன்னா சிரிச்சு சொல்லுவாங்க, இல்லைன்னா கத்தி சொல்லுவாங்க. இந்த மாதிரி மோசையும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ற நேரம் அவருடைய சத்தம் வெளியில கேட்க தொடங்கிடுச்சு. இப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மோசேனுடைய அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த குழந்தை எடுத்துட்டு போயிட்டு யாராவது கொலை செஞ்சிருவாங்க, அழிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு பேழைய செஞ்சாங்க. நிலக்கீழெல்லாம் பூசி அந்த பேழைக்குள்ள தண்ணி வராம இருக்கிற மாதிரியாக ஒரு அழகான பேழைய செஞ்சு அந்த பேழைக்குள்ள மோசைய வச்சாங்க. வச்சு என்ன செஞ்சாங்க, நைல் நதியில விட்டுட்டாங்க. நைல் நதியில விட்டதுக்கு அப்புறம் அப்படியே விட்டு போடல. அவங்களுடைய அக்கா மிரியாமுக்கு மோசே மேல ரொம்ப பாசம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நைல் நதியில மோசைய விட்டதுக்கு அப்புறம் போய் பார்த்து கொண்டிருந்தாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அரசன் குமாரத்தை, அதாவது இந்த சட்டத்தை போட்டு அரசனுடைய மகள் என்ன செஞ்சாங்க, நைல் நதியில குளிக்கிறதுக்காக வந்தாங்க. குளிக்கிறதுக்காக வந்த நேரத்துல இவங்க கண்டாங்க ஒரு அழகான பேழை இந்த தண்ணியில மிதக்கிறது. இவங்க போய் என்ன செஞ்சாங்க, அந்த பேழையை திறந்து பார்த்தாங்க. பேழையை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள யார் இருந்தா? ஒரு அழகான ஆண் குழந்தை அந்த பேழைக்குள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த குமாரத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த ஆண் குழந்தைய வளர்க்கறதுக்கு முடிவு பண்ணினாங்க. அப்ப அந்த ஓரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மிரியாம் இருக்கிறாங்க தானே, அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த குமாரத்தின் இடத்துல இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு, அவங்களுக்கு பால் ஊற்றுறதுக்கு
ஒரு அம்மாவை தேடித்தானேன்னு சொல்லி அதே மிரியாமுடைய அம்மா, அதாவது மோசேனுடைய அம்மாவை பாலூட்டி வளர்க்கறதுக்காக மோசேக்கு கூட்டிக் கொண்டு வந்தாங்க. இப்படி மோசே என்ன செஞ்சாரு, அரசனுடைய குமாரத்தின் பிள்ளையா வளர்ந்தாரு. ஆனா யார்கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தாரு? மோசேனுடைய அம்மா கிட்டேயே பால் குடிச்சு இப்படி வளர்ந்து கொண்டு இருந்தாரு. ஒரு அழகான சந்தோஷமான குடும்பமாக அவங்க வளர்ந்து வந்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் கடவுள் ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு அழகான குடும்பத்தை. அதே மாதிரி அந்த குடும்பத்துல நம்மளுக்கு அம்மா, அப்பா, சகோதரர்கள், சகோதரிகளை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நாங்க கரிசனையோடு இருக்கணும். எப்படி மோசேனுடைய அக்கா அவங்களோட தம்பியை நைல் நதியில விடுறப்பையும் கரிசனையோடு இருந்தாங்களோ, அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கரிசனையோடு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும். அப்போதான் நாமளும் கடவுள் கொடுத்த குடும்பத்தை அழகா வாழ்றோம்னு அர்த்தம். அதே மாதிரி நாம எப்பொழுதுமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நம்மளுடைய சமூகத்துல அநேகருக்கு ஒரு அழகான குடும்ப வடிவமைப்பு இல்லாம போன காலத்திலையும் கடவுள் நம்மளுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால நாம என்ன செய்யணும்னு சொன்னா, கடவுள் நமக்கு கொடுத்த குடும்பத்திற்கு எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக, நன்றி செலுத்துறவர்களாக இருக்கணும். அப்போதான் கடவுளும் சந்தோஷப்படுவார். அவர் படைச்ச படைப்புல நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துறோம்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாடத்தை பார்க்கிற பிள்ளைகள் உங்களுடைய அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, அண்ணா, அக்கா எல்லாரையும் அன்பு செலுத்துறீங்க, அவங்கள பாதுகாத்து கொள்றீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தை கடவுள் கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நீங்க நன்றியும் செலுத்துறீங்கன்னு சொல்றேன். சரி பிள்ளைகள், நாங்க இப்ப அடுத்து நம்மளுடைய செயல்நூல் புத்தகத்துல இருக்கின்ற செயல்பாட்டுக்கு பார்ப்போம். செயல்நூல் புத்தகத்துல 4வது பாடத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இங்க கிளைகளும் இருக்கும். உங்களுக்கு நான் விசுவாசிக்கிறேன், அம்மா, அப்பா, உங்களுடைய குடும்பத்தை தாண்டி உங்களுக்கு நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த மரத்தை அழகா நிறம் தீட்டி, இந்த கிளைகளை வரைஞ்சி இல்லைன்னா கிளைகளை வரைஞ்சி ஒட்டி, அதுல உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்துல உள்ளவர்களுடைய பெயரை நீங்க எழுதி அதுக்காக கடவுளுக்கு என்ன சொல்லணும்? நன்றி செலுத்தணும். இந்த செயல்நூல் புத்தகம் இருக்கிறவங்க மாத்திரம் இதை செய்யுங்க. இல்லாதவங்க உங்களுக்கு இருக்கின்ற குடும்பத்திற்காக கடவுளுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அதே மாதிரி இன்றைய பாடத்திலையும் நம்மளுக்கு ஒரு அழகான மனன வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்க அந்த மனன வசனத்தையும் வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. எபேசியர் 6:1. எபேசியர் 6:1. அன்பான பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க இந்த வசனத்தை போலவே உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கடவுள் தந்த அழகான குடும்பத்திற்கு நன்றி செலுத்தி கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வாழுவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஜெபத்தோட இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். அன்பான இறை தந்தையே, நீர் தந்த இந்த அழகான குடும்பத்திற்காக நன்றி. இந்த குடும்பத்தை பாதுகாக்கவும், இந்த குடும்பத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தவும், பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியவும் நீர் எனக்கு உதவி செய்யுங்கள். ஆமென். அடுத்து புதிய பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன்.